அப்போ நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். வந்து கிண்ணி கோழி இது நம்ம எப்படி வந்து முடியெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து நம்ம நெருப்பில் நல்லா வாட்டி அந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ கொடுத்து வச்சு முடியெல்லாம் பிச்சாச்சு. வச்சுட்டு இப்போ வந்து நம்ம நெருப்பு மூட்டி அதை வந்து நம்ம இதிலே பார்பிக்யூ செய்வான் ஜகனு. சுட போகிறோம். இதிலே எப்படின்னா வாங்கி வச்சுருக்கான் மாமா. சுட்டா நல்லா அப்படியே இது நாளைக்கு பிரியாணி செய்ய போகிறோம். சுட்டா நல்லா நல்லாயிருக்கும் அது. ஆமாம், அதனால தான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்கோழி எவ்வளோ நெருப்பில் சுட்டாலும் கறி நல்லா தான் இருக்கும். அது தெரிஞ்சு நல்லா அப்படியே நெருப்பில் காமிச்சு. அப்போ சுட்டு சாப்பிட்றாங்க. எப்படி சாப்பிட்றாங்க? இந்த குடலை எடுத்துட்டாக்கா நம்ம சுட்டு ஒன்றும் இல்லை, இதை அப்படியே பிரிச்சுட்டு மிளகாத்தூள் உப்பு இருந்தால் போதும். இது மேலே அப்படியே பார்பிக்யூ செஞ்சு ஸ்பாட்டிலே செஞ்சிடலாம். ஒரு 4 பீஸ் வச்சு அந்த கம்பி வச்சு செய்வாங்க. அந்த கம்பி இருந்தால் போதும். இப்போ எனக்கு துணி இருந்தானா இதை சூப்பராக சுடுவோம். நீ அதை தட்டில் வச்சுட்டு சுட்டுறீங்களா? அந்த கம்பியில் சொல்லிடுறீங்களா? நல்ல துணி ஏமா கம்பியில் சொல்லிடுறீங்களா? ஏமா தானே கம்பியில் சொல்லிடுறீங்களா? பேசாம கம்பி இருக்கு, அதுதான் ஸ்டெயின்லெஸ். அந்த நீர் எப்படி வெடியிருக்கு, நிறையா இருக்கு. ரொம்ப போல் நினைக்கிறேன். போனை தான் நோண்டிட்டு இருப்பாங்க. ஆயில் மாதிரி தெரியுமா? இது செஞ்சிடலாம். 4 பீஸ் போட்டு அந்த ஐத்திரு இது இருந்தால் செஞ்சிடலாம். அழுத்தணும். ஒன்றும் இல்லை, சுட சுட எந்த அளவுக்கு டேஸ்ட் மட்டும் பாரு. சுடுறது பற்றி இது பண்ணுற சுட்டு தம்ப சாப்பிட்றோம் நம்ம. அந்த இது காலுக்கு இது எல்லாருக்கும் முடியலாம். பிரியாணி டேஸ்ட்டை பாரு. நல்லா இல்லைதான் தெரியும். சரி, எல்லாம் அங்கே வான்கோழி பிரியாணி இது. எங்கள் அப்பா எப்படி தெரியுமா, இப்போ ஒரு கடையில் சுமாராக இருந்தாலும் அவர் சொன்னால் இந்த தூள் நல்லா இருக்கும். போதுமா?